தோழர்களே, காலை வணக்கத்துடன் தொடங்கிய அசில் பாயின் சவாலான நாளுன்ட்டு செவுத்து மேலே ஏறி உக்காந்துட்டேன். இன்னிலேருந்து 5 மணிக்கெல்லாம் எழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு முதல் வேலையை 5 மணிக்கு எழுந்துட்டு பல்ல வளக்கிட்டு கால் சட்டை மேல் சட்டைலாம் மாத்திக்கினே ஒரு சன்கீஸ் வாங்கலான்னு வந்தேன். இன்னைக்கு மஞ்சள் வீரரோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும் போல இப்பயே தெரியுது. அடுத்தபடியாக பிரேக்ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம காலேஜுக்கு எத்துன்னு போவாத டூல்ஸ் எல்லாம் எத்துன்னு போறோம். அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இன்னைக்கு மிதிவண்டி தேர்வு இருக்கு. அதை போய் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் மாத்தினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னைக்கு சமைக்கிற வேலை நம்மளோடது. அதனால இன்னைக்கு அண்ணன் கிச்சன்ல கோதால இறங்கிட்டேன். இந்த ப்ராசஸ்ல வெட்டுறது, ஒட்டுறது, தேய்க்கிறது, அரைக்கிறதுன்னு ஏகப்பட்ட ப்ராசஸ்க்கு அப்புறம் ரெடி ஆயிருக்கிறது தான் இந்த சுட சுட சாதமும் மணமணக்கும் முட்டை குழம்பும். எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் கொடுக்காம நம்ம தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வயிற்றுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஒரு அருமையான தூக்கம் தான் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் அசில் பாய் மோட ஆன் பண்ணிட்டேன். அடின்னு அடிக்கிற வெயில்ல அரை டைம் வேலைக்கு கிளம்பிட்டேன். நம்மளோட டிஎம்ல ஒரு 2-3 பேர் வந்து நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. அப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. நம்ம செய்யற வேலையை பத்தி இன்னும் ஒரு ஃபுல் டீடைல்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். பட் அது நீங்க கேட்டா மட்டும்தான் போடுவேன். இன்னைக்கான ஓட்டத்தின் முடிவுக்கு வந்தாச்சு. 12:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கு முடிச்சோம். அப்பயே ஒரு நல்ல நடுரோடா பார்த்து உட்காந்துட்டு நம்ம கல்லாவை எண்ணிட்டு அதை தூக்கி ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்னைக்கான ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டேன். பீச்சில் அண்ட் ஃபாலோ த பாய் அசில். குட் நைட்.